ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பத்தி பார்க்க போறோம். டாபிக் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு யூஸ்டு ஹார்ட் டிஸ்கோ இல்ல எஸ்எஸ்டியோ செகண்ட் ஹேண்ட்ல வாங்க போறீங்க அப்படின்னா, அந்த ஹார்ட் டிஸ்கோட ஹெல்த் பார்க்காம நம்ம வாங்கக்கூடாது. அந்த ஹெல்த் எப்படி பாக்குறது அப்படின்றதான் உங்களுக்கு இந்த வீடியோல நான் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, கூகுள் குரோம்ல நம்ம வந்து ஹார்ட் டிஸ்க் ஹெல்த் செக் பண்ண போறோம்னா இந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து நம்ம வாங்க போற ஷாப்ல செக் பண்ண போறாங்கன்னா அவங்க உங்கள்ட்ட இந்த சாஃப்ட்வேரை வச்சிருப்பாங்க. நம்ம இப்ப செக் பண்ணும்போது எப்படி செக் பண்றது சொல்ல பாக்குறேன். ஸ்பேஸ் விடாம ஹார்ட் டிஸ்க் சென்டினல் அப்படின்னு டைப் பண்ணியாச்சு. இங்க ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு www.hd sentinel வருது. அதை டெவலப் பண்ண வேணாம். நம்மளுக்கு வந்து ஹார்ட் டிஸ்க் சென்டினல் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இங்க பாருங்க www.harddisksentinel.com வருதுங்களா, அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் ஃப்ரீ ட்ரையல் இருக்கீங்களா, இந்த இடத்துல டவுன்லோட் ஃப்ரீ ட்ரையல் கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட்ஸ்ல பாத்தீங்கன்னா இங்க அப்ளிகேஷன் நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு செட்டப் ஃபைல் இருக்கும். அந்த செட்டப் ஃபைல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிடும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். அதனால நான் டேரக்டாவே உங்களுக்கு வந்து அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்க, என்னோட டெஸ்க்டாப்ல வந்து நான் ஹார்ட் டிஸ்க் சென்டினல் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இதை டபுள் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணி அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்றேன். அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண உடனே எனக்கு என்ன காமிக்குது அப்படின்னா, என்னுடைய சிஸ்டம்ல ஒரே ஒரு ஹார்ட் டிஸ்க் மட்டும் தான் இருக்கு. இன்டர்னலா WD2500 PCX அப்படின்ற நேம்ல ஒரு 256 ஹார்ட் டிஸ்கா வச்சிருக்கேன். அதோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க நீங்க டிக் இருக்குங்களா, அது வந்து கிரீன் கலர்ல இருக்கு பாருங்க. 100% எக்ஸலன்ட் இருக்கு. ஹெல்த்தும் பாத்தீங்கன்னா 100% எக்ஸலன்ட் இருக்கு. இங்க உங்களுக்கு ஹார்ட் டிஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் ஸ்டேட்டஸ் பர்ஃபெக்ட்னு இருக்கு. இன்கேஸ் நம்ம செக் பண்ற ஹார்ட் டிஸ்க் எக்ஸ்டர்னலா போட்டு செக் பண்றோம் இல்ல பென்ட்ரைவ் போட்டு செக் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு கீழே இன்னொரு ஆப்ஷன் வந்துடும். அந்த பென்ட்ரைவ் நேமோ இல்ல ஹார்ட் டிஸ்க் நேமோ இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு அந்த ஹார்ட் டிஸ்கோட பெர்ஃபார்மன்ஸோட பர்சன்டேஜும் ஹெல்த்தோட பர்சன்டேஜும் காமிக்கும். உங்களுக்கு பிலோ 90-95 கீழே இருந்தது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த ஹார்ட் டிஸ்கோ பென்ட்ரைவோ பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதுவே கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதனோட டேட்டாஸ் கரெக்டா இருக்க சான்சஸ் இருக்கு. ஹார்ட் டிஸ்கோ பென்ட்ரைவோ எஸ்எஸ்டி என்ன அப்படின்னு சொன்னா டேட்டா வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால என்ன பண்றோம் அப்படின்னா, ஒண்ணு நம்ம வாங்குற கடையிலயோ இல்ல கஸ்டமர்கிட்ட யார்கிட்டயோ வாங்கினாலும் அவங்க சிஸ்டம்ல இந்த அப்ளிகேஷன் இல்லைன்னு சொன்னாலும் இதை இன்ஸ்டால் பண்ணி எனக்கு ஹெல்த் செக் பண்ணி காமிங்க. நீங்க ஹார்ட் டிஸ்க் வாங்க போனாலும் அதே சேம் ப்ரொசீஜர் தான். இன்கேஸ் எஸ்எஸ்டி வாங்க போறீங்க அப்படின்னாலும் அதே ப்ரொசீஜர் தான். பென்ட்ரைவ் வாங்க போனாலும் அதே யூஸ்ல பென்ட்ரைவ் வாங்க போனாலும் அதே ப்ரொசீஜர் தான். ஏன்னா இது மூணுமே உங்களுக்கு யூஸ்ல வாங்கும்போது வாரண்டி கொடுக்க மாட்டாங்க. அப்ப யூஸ்ல 100% உங்களுக்கு ஹெல்த் இருந்தது அப்படின்னா அது உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு வந்து பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஹெல்த் கம்மியா இருந்ததுன்னா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். கிராஷ் ஆகி கரெக்ட் ஆகி நிறைய சான்சஸ் இருக்கு. இப்படிதான் நம்ம வந்து ஒரு ஹார்ட் டிஸ்கோ இல்ல எஸ்எஸ்டியோ இல்ல ஒரு பென்ட்ரைவோ அதோட ஹெல்த்தை வந்து இப்படிதான் நம்ம செக் பண்றது. அதோட டெம்பரேச்சர்லாம் இதுல காமிக்கும். பட் இருந்தாலும் நம்ம டெம்பரேச்சர்லாம் டீப்பா காமிக்க தெரியல. இதோட ஹார்ட் டிஸ்கோட ஹெல்த் கம்மியா இருந்தாலே டெம்பரேச்சர்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கம்மியா தான் ஆயிடும். ஓகேங்களா, இன்னும் ஒரு சிம்பிளா பார்த்தோம்னா இங்க ஹெல்த் கம்மியா அதிகமா இருந்ததுன்னா 100% கிரீன் கலர்ல காமிக்கும். இன்கேஸ் இந்த இடத்துல ஹெல்த் வந்து உங்களுக்கு கம்மியா இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல ரெட் மார்க் காமிக்கும். இங்க எக்ஸலன்ட் வராது. இந்த இடத்துல வந்து பேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டிமேஷன் வரும். இந்த டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா திஸ் ஹார்ட் டிஸ்க் இஸ் கரெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சம்திங் வந்து எரர் மெசேஜ் வரும். ஓகேங்களா, இப்படிதான் வந்து நம்ம டெஸ்ட் பண்றது. இதையே திருப்பி மறுபடியும் ரிப்பீட் டெஸ்ட் நீங்க அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டீங்க மறுபடியும் கனெக்ட் பண்ண போறீங்கன்னா அப்ப ரிப்பீட் டெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா ரிப்பீட்டா டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்படிதான் நம்ம ஒரு ஹார்ட் டிஸ்க் ஆகட்டும் எஸ்எஸ்டி பென்ட்ரைவ் எல்லாமே ஸ்டோரேஜ் டிவைஸ் அதோட ஹெல்த் செக் பண்றது இந்த மெத்தட்ல தான் நம்ம செக் பண்ணுவோம். ஓகேங்களா, இதை மாதிரி இந்த மெத்தடை யூஸ் பண்ணி செக் பண்ணி கடையில நீங்க வாங்கும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் லைஃப் வரும் பண்றது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.